கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவும். ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி எங்களை சுத்தம் செய்யும். பாடிய பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. சென்ற நாளெல்லாம் கருத்துடன் காத்த நாதனை துதி மனமே. நாளுக்கு நாளாய் செய்பல நன்மைக்காய் நாதனை துதி மனமே. ஆதரவாய் எம்மை காத்ததினாலே தேவனை துதி மனமே. பாடிய பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். Let's turn our Bibles to 2 Corinthians chapter 12 and verse 9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்திற்கு தேவன் கொடுத்த பதிலை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தார். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் என்று அவர் சொல்லும்பொழுது தன்னை குறித்து தான் அங்கே சொல்லுகிறார். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். நான் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டேன் என்று சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் என்று சொல்லி தன்னை மறைத்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கேட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை அவர் பெற்றிருந்ததினாலே அவருக்குள்ளே பெருமை வராதபடிக்கு, அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. தேவன் அவருக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 12:7 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இட்ஸ் நாட் தட் ஹி வாஸ் ஃபெயிண்டிங் இன் ஹிஸ் ப்ரேயர், ஹி வாஸ் ப்ரேயிங் கன்சிக்யூட்டிவ்லி. யூதர்கள் 3 முறை ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து அந்த பதில் வருகிற வரைக்கும் ஜெபிப்பது அவங்களுடைய வழக்கம். அதுதான் பார்க்குறோம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். உடனே இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வேண்டிக் கொள்றியே, கன்சிக்யூட்டிவாக ப்ரே பண்ணுறியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர், சரிப்பா அந்த முள்ளை எடுத்து போடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாமல் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். சில வேளைகளிலே தேவன் நாம் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும் என்று கேட்கும் பொழுது தேவன் அந்த காரியங்களை அகற்றுவதற்கு பதிலாக தேவன் அந்த பாதையிலே நாம் செல்வதற்கு வேண்டிய கிருபையை தந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். We don't like to walk in certain paths. It seems very tough for us. It's very pricking. அவர் சொல்கிறார், முள் என்று சொல்லும்போது அது குத்தி கொண்டே இருக்கும். இட் இன்ஃப்யூசஸ் பெயின், வலி இருக்கும் அதனால். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வலி இருக்கட்டும், அந்த குத்துறது இருக்கட்டும், பரவாயில்ல, என் கிருபை உனக்கு போதும்,
பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். மை ஸ்ட்ரென்த் இஸ் மேட் perfect in your weakness. So now, having understood the will of the Lord for his life, இங்கே பவுல் சொல்லுகிறாரு, I would rather glory in my infirmities that the power of Christ may rest upon me. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, சில வேளைகளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற முட்களை எடுக்காமல் தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு தந்து அந்த பாதையிலே நம்மை நடக்க செய்கிறார். தேவன் சொன்னார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி, அப்படியாக தேவன் நமக்கு கிருபை தரும்படி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். Your grace is sufficient for us, Lord. உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூர்ணமாக விளங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.